ஓம் சரவணபவன். நான் இந்தியாவில் லெஃப்ட் சைடு ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மைக்ரோஃபோன் வெடித்து அந்த ஒரு எலக்ட்ரோமேட்டிக் இம்பேக்ட்னால வந்து லெஃப்ட் பிரெயினில் இம்பேக்ட் ஆகி நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறமா எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து வேலை பார்க்குறதுக்காக இங்கே யூஎஸ்க்கு வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கு வந்தேன். வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பெரிய பண இழப்பு ஏற்பட்டது. அது என் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பண இழப்பு ஏற்பட்டது. அது ரொம்ப துடிச்சு போயிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்த ஒரு ரியலைசேஷனால மனசு கொஞ்சம் காமாகி நிம்மதியாகி ஈவன் மண்டைக்குள்ள ஒரு ஆணி எடுத்த மாதிரி ஒரு ரிலீஃப். எனக்கு அந்த ஒரு லெஃப்ட் பிரெயின்ல இருந்த இம்பேக்டும் வந்து நல்லா போய் நார்மலாகி வந்து நிம்மதியாக இருக்கு. இப்போ நம்ம ஜேஎம்எஸ்கே கோபி அண்ணா சொன்ன மாதிரி கர்மா நம்மளை ஒரு வகையில் ஒரு பணம் லாஸ் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இன்னொரு வகையில் கர்மா வந்து வேலை செஞ்சு நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டும் போகுது. இந்த விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஓம் சரவணபவ. அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு வந்து அமெரிக்காவால் ஒரு முருக பக்தர். இவர் வாழ்க்கையில் வந்து நடந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்ததை கண்டிப்பாக தாங்கியிருக்கவே முடியாது. ஏன்னால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ அப்பயே ஒரு பெரிய வேதனை சோதனையில் இருந்தார். அந்த சோதனையிலேருந்து அவர் மீண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப நேரம் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காரு, கால் பண்ணிகிட்டே இருக்காரு. பொதுவாகவே இந்த வெளிநாடு வாழ் நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதில் இப்போ ரீசெண்டாக கூட நான் சொன்னேன், நான் வெளிநாட்டு முருக பக்தர்கள் பேசுவேன். ஏன்னா அவங்க நம்மள மாதிரி எல்லா கோயிலுக்கும் போக முடியாது. அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பேசுன்றப்போ இவர் என்னை கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோன் கிட்ட பண்ணி அதுக்கப்புறம் பேசும்போது அவருக்கு ஒரு விஷயம் சொன்னார். அவரோட அக்கௌண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட பெரிய தொகை, அந்த தொகை வந்து உண்மையிலேயே பெரிய தொகை. அது சாதாரணமாக ஒரு இப்போ எனக்கு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா ஸ்கேம் பண்ணாங்கன்னா அது தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்ட காசு வீணாக போகாது, அது வந்துடும், கிடச்சிருன்ட்டு. ஆனால் இவரோட அக்கௌண்ட்லேருந்து பண்ணதெல்லாம் வந்து பெரிய பெரிய தொகை, கிட்டத்தட்ட அது கோடிக்கணக்கான தொகை வந்து இவரோட அக்கௌண்ட்லேருந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் அப்பயும் அவருக்கு மெடிடேஷனில் பார்த்து கண்டிப்பாக இந்த பணம் வந்துடும், பொறுமையாக இருங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பண இழப்பு நம்மளுக்கு வருது அப்படின்னாலே உங்களுக்கு இயற்கை ஏதோ ஒரு வகையில் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பணத்தோடு போச்சுன்னு நினச்சிங்க, வேறு மனவேதனையோ நோய் வேதனையோ வந்திருந்துன்னா அது தாங்கவே முடியாது. ஏதோ ஒரு வேதனையை நம்ம அனுபவிச்சாலும் அது இந்த வேதனையை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தார். இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த பிரெயின் பிரச்சனை இருந்துச்சு. அப்பயும் அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இறைவன் அருளால் இப்போ வந்து பெரிய ரிலீஃப் ஆயிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அவரே அதை ரியலைஸ் பண்ணி தான் என்கிட்ட சொன்னார். இது நிறைய பேர் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். மனிதனுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த கலியுகத்தில் எந்த ஊராக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் மனிதன் பிறந்துட்டாலே அவன் 3 விதமான துன்பம் தான். பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, நோய் பிரச்சனை. இதில் நோய் பிரச்சனை அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் வந்துடவும் கூடாது, வரவும் வராது. பொதுவான எல்லாருக்கும் மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை தான் இருக்கும். அதில் நான் சமீப காலமாக வெளிநாடு முருக பக்தர்கள், அமெரிக்கா மாதிரி போன்ற முருக பக்தர்கள் பேசணும்ல அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவே ஒரு பாதிப்பு இருக்கிறத வந்து நான் உணர்ந்தேன். 99% பேர் வந்து ஒரு ஏதோ ஒரு வேதனையில் இருக்காங்க, சொல்ல முடியாத ஒரு சோதனை. ஒரு 1% மட்டும்தான் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் நான் பேசும்போது அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் பல தடவை. அதெல்லாம் தாண்டி அந்த பக்தியில் அவங்க போகணும், முருகனை வழிபடணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய புண்ணியம். அது வெளிநாடு நீங்கள் போயிட்டீங்கனாலே அவங்க எங்கேயுமே அவ்வளோ சில நம்ம ஹிந்து கோயில் பார்க்க முடியாது, முருகர் ஆலயங்கள் பார்க்க முடியாது. நம்ம ஒரு படமாக வச்சுருந்தா கூட எல்லார் முன்னாடியும் வந்து அதை நீங்கள் சந்தோஷமாக கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பக்தியை தேடி போகிறப்போ இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, முருகர் மாத்திராரு. அதுவும் இப்போது உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை அமெரிக்காவில் வர்றதா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. எல்லாமே இந்த முருகர் யுகம் சார்ந்து தான். அது இந்த முருக பக்தருக்கு வந்து நடந்தது உண்மையிலே பெரிய ஆச்சரியம். இது உண்மை. இது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பண இழப்பு உங்களுக்கு வருது அப்படின்னாலே அதோட போச்சுன்னு நினச்சிக்கிங்க. அதுக்குங்க நான் எல்லாரும் ஏமாந்துட்டு நிற்கணுன்றதுக்காகவும் சொல்லலை. என்றைக்குமே நம்மளுக்கு வர வேண்டிய பணம், வர வேண்டிய பொருள் எல்லாமே நம்மளை கைவிட்டு போகவே போகாது. அதை மீறி இயற்கை ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னா
இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில ஒருத்தருக்கு மாத்தி அனுப்ப வேண்டிய காசு அனுப்பிட்டீங்க அப்படின்னா கூட, அது திரும்ப உங்களுக்கு வந்துரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில. அதனால அந்த அந்த ஒரு செகண்ட் நீங்க இழந்துட்டன்றப்போ ஒரு வேதனை வருது பாருங்க. அந்த வேதனை தான் உங்க புண்ணிய கர்மாவ பார்த்து இயற்கையா குடுக்குற ஒரு சிறு அன்பளிப்புன்னு நெனச்சுக்கங்க. பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். நோய் வந்து படுத்ததுக்கு அப்புறம் தான், ஆஹா! நம்மளுக்கு இந்த துன்பம்லாம் ஒரு சாதாரண துன்பம் தானே அப்படின்னு தெரிய வரும். ஸோ, இந்த குரல் பதிவுக்கான சாராம்சமே என்னன்னா, எப்பேர்ப்பட்ட பண கஷ்டத்துல இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் வாழ்க்கை மாறும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திச்சோமா அப்படின்னு நெனைக்கிற நாள் உறுதியா வரும் எல்லார் வாழ்க்கையிலயும். முருகர் இருக்காரு, தைரியமா இருங்க. தைப்பூசம் காணொளி 5ஆம் தேதிக்கு மேல நான் கண்டிப்பா பதிவு பண்ணிடுறேன். 15ஆம் தேதி விரதம். 49 நாள் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 1 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வந்துற போறது கிடையாது. அதே மாரி நீங்க 1 நாள் நீங்க நான்வெஜ் 48 நாள் முடிஞ்சோனே சாப்பிட்டாலும் நான் வந்து அது வேணான்னு தான் சொல்லுவேன். ஒரு 1 நாள் 2 நாள் விட்டுட்டு கூட சாப்பிடலாம். அந்த காணொளி விரைவில் வரும். முருகர் சாட்சி இன்னொரு மும்பைல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு முருகர் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் பண்ணாரு. அந்த குரல் பதிவும் நான் அடுத்தது பதிவு பண்றேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.